அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ தான் கடைசியாக வண்டி கைக்கு கிடச்சது. ஆனாலும் படுவாவிங்க சர்வீஸ் பண்ண மாட்டான்ட்டானுங்க. ஏற்கனவே 2000 கிலோமீட்டர் மேலே தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது சர்வீஸ் லிமிட்டை. இப்போ உடனடியாக இந்த விஷயத்தை சொல்லிட்டே போயிடும். ஓகே, வெளிநாடுகளில் இப்போ இந்த குவைத்தில், சவுதியில், இந்த கத்தாரில், இது மாதிரி அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா நோன்பு மாதம் வந்ததால் டைம் ஷெடியூல் மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் பணம் அனுப்ப போகிற எக்ஸ்சேஞ்சு கூட இரவு 10-11 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த கேரேஜ் பாருங்கள், என்னுடைய வண்டி இப்போ நான் சர்வீஸ் கேரேஜுக்கு போகிறேன். சர்வீஸ் வாஷாக இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இரவு 11 மணி வரைக்கும் இனி வேலை செய்வாங்க. சரியாக 4 மணி 4:30 ஆகும்போது மூடி மறுபடியும் 7 மணி 8 மணி வாக்கில் திறந்து நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நோன்பு மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் இருக்கும். மறக்காமல் நீங்கள் நைட் ஆகிடுச்சு, இரவையில் இனிமேல் கேரேஜ் இருக்காது, இரவையில் இனிமேல் சர்வீஸ் சென்டர் இருக்காது, இரவையில் இனிமேல் இந்த கடை இருக்காது, எக்ஸ்சேஞ்ச் இருக்காதுன்னு கவலைப்பட தேவையில்லை. நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் மக்களே. 10 லட்சம், அதாவது ஒரு வருட காலம் பூர்த்தி செஞ்ச பட்சத்தில், நீங்கள் ஒரு வருட காலத்தை நீங்கள் வெளிநாடில் பூர்த்தி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லட்சம் லோன் கொடுக்கறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய விதேஷ் ஹண்டர் கோவித்த கமால் சகோதரர் வந்து இப்போ சிங்களத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. உடனே உங்களுக்கும் நானும் தெரியப்படுத்தணும். ஏன்னா நிறைய குரூப்புகளில் இந்த தகவல் ஷேர் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம், ஒரு வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வருடமாவது நீங்கள் வேலை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து கடனாக வழங்கப்படும். கடனாகவும் இல்லை, அதாவது உதவித்தொகை. 10 லட்சம் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான உதவித்தொகை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 லட்சத்தை எப்படி பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடென்டி கார்டு, அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, அதே மாதிரி அவங்க சொல்கிற எங்களில் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஒரு சில உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில டாக்குமெண்ட்டுகளை அனுப்புவாங்க, பிடிஎஃப் மூலம் அனுப்புவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணுமென்னா, ஒன்று டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ண முடிஞ்சால் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சரை அப்ளிகேஷனில் ஃபோன்லேயே பண்ணலாம். இல்லையா அதை நீங்கள் பிரிண்ட் ஷாப்பில் போயிட்டு பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்து அதில் நீங்கள் பிரிண்ட் அவுட்டை முதல்ல பிரிண்ட் ஷாப்பில் எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட்டை எடுத்ததுக்கு அப்புறமா அதில் சைனை வச்சுட்டு மறுபடியும் அதை ஒன்று ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் மூலம் அல்லது தெளிவான ஃபோட்டோ மூலம் அவங்களுக்கு திருப்பி ரீசென்ட் பண்ணணும். தெளிவான அக்கௌண்ட் ஒன்று இதில் வந்து ரீசென்ட் பண்ணணும். பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க வந்து, ஏன்னா இது எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் வண்டியில் ஓடிட்டு இருக்கும்போது பேசுகிறேன். நான் ரோடை வேறு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு சாரி, யாரும் இது பண்ணாதீங்க, திட்டாதீங்க. சைனை வச்சு நீங்கள் அனுப்பினதுக்கப்புறமா இன்னும் சில டாக்குமெண்ட்ஸுகள், இன்னும் சில அப்ரூவல்கள், ஓடிபி, பாஸ்வேர்டு, அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணி எல்லாமே எடுத்த பிறகு உங்களுக்கான 10 லட்சம் உங்களுடைய அந்த பணத்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜாக வரும். அப்ரூவல் கடிதம், உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய பேர், நீங்கள் உங்களுடைய பேர் சொல்லி, நான் தான் இந்த நாட்டில் இருக்கிறேன், இப்படி வேலை பார்க்குறேன், நான் வந்து இத்தனை வருஷம் இவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று. நீங்கள் வெளிநாட்டில் இருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தவங்களாக இருக்கலாம் நாட்டுக்கு, அப்படி இல்லையா நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவராக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு லோனுன்றது தெரியாது. இது லோன் அல்ல, இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீயான பணம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். சரி, எது எப்படியோ 10 லட்சம் ரூபா லோனாவது கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டுக்கு அங்கே காத்திருக்கும். ஏன்னா அந்த 10 லட்சம் லோன் அப்ளை பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி அந்த லோனை எடுக்கிறது என்னமோ உங்கள் பேரில் தான்.
ஆனால் அந்த லோன் உங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா அதுதான் பெரிய ஒரு சிக்கல். கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அந்த 10 லட்சத்தை அவனுங்க ஆட்டையை போட்டுருவானுங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கடன் வேணுமா இருந்தால், நீங்கள் கடன் தேவையுள்ளவராக இருந்தால் மக்கள் வங்கி, இலங்கை வங்கி, இந்த மாதிரி வங்கிகளில் போய் உங்களுடைய நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, உங்களுடைய கரண்ட் எக்ரிமெண்ட் ரேட் என்ன, அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்திரத்தன்மை என்ன, எத்தனை வருடத்துக்கு என்ன அக்காமல் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை, நம்பிக்கையான ஒருத்தரை அனுப்பி நீங்களே வங்கிகளில் கேட்டுக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு லிமிட் இருக்குது, எத்தனை லட்சம் உங்களுக்கு தருவாங்க அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. லோன் எடுக்கலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்சனலான ஒருத்தரை வச்சு முயற்சி பண்ணணும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மெசேஜ்கள்லையோ குரூப்புகள்லையோ வரக்கூடிய லிங்கை டச் பண்ணி இது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பணம் அப்ரூவல் ஆகிரும். உங்கள் பேரில் நீங்கள் பணமும் எடுத்திருப்பீங்க, ஆனால் காசு 10 லட்சமும் உங்கள் கைக்கு வராது. காசு 10 லட்சம் உங்களோட கைக்கு வராது. அதை அந்த திருடன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் அந்த 10 லட்சம் எடுத்ததுக்குரிய வட்டியும் கடனை யார் திருப்பி கட்ட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனால் கட்டுறது என்னமோ நீங்கள் தான். அந்த கடனை, அந்த பணத்தை திருப்பி கட்ட போகிறது நீங்கள் தான். அதனால் அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் யார் உங்கள்கிட்ட பர்சனலான டீட்டெயில்ஸ் கேட்டாலும் கன்ஃபர்மேஷன் இல்லாமல், வெரிஃபிகேஷன் இல்லாமல் தயவு செய்து கொடுக்காங்க. உங்களுக்கு கடன் வேணுமா, நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்குகளுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர், நம்பிக்கையான ஒருத்தர், உங்கள் மகன், மகள், கணவன், மனைவி, தாய், தந்தை, சகோதர, சகோதரி, இந்த மாதிரி யாராவது நம்பிக்கையானவங்களை அனுப்பி அவங்க மூலம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். கடன் கிடைக்கும். அதே மாதிரி எக்ரிமெண்ட்டும் நான் உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படி ட்ரை பண்ண போகிறீங்களா, உங்களுடைய கரண்ட் சம்பளம் எவ்வளோ, உங்களால் எவ்வளோ கட்ட முடியும். சாதாரணமாக என்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 தினார், 1 லட்சம் ரூபா எனக்கு ஒரு மாதத்துக்கு கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் 50 லட்சம் வரைக்கும் 5 வருஷ பீரியடில் 50 லட்சம் வரைக்கும் சரி லோன் ரிக்வஸ்ட் பண்ணலாம். மாதத்துக்கு 1 லட்சம் நீங்கள் கட்டக்கூடிய தகுதி உள்ளவராக இருந்தால். அதனால் நீங்கள் அந்தந்த வங்கிகளில் போய், இலங்கை வங்கி, மக்கள் வங்கி போன்ற வங்கிகளில் போய் நேரடியாக ஃபேமிலியில் யார் சரி அனுப்பி ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். தயவு செய்து கவனம், ஃபேக்கான லிங்க்குகளை நம்பி ஏமாறாதீங்க.